கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு நீண்ட அமைதி, நிர்வாகிகள் யாரும் அதிக அளவுல பேசல. விஜயும் ஒரு வீடியோ, அதனை தாண்டி அவரும் வேற எதுவுமே பேசல. அந்த வகையில அரசியல் ரீதியாக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல ஏதேனும் விஷயங்கள் சொல்லப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அந்த முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கட்சி ரீதியாக கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக தாவேகா தலைமை திட்டமிட்டிருப்பதாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகமும் மாவட்ட அளவில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் பரப்புரை பயணம், மக்கள் சந்திப்பு பயணம் ஒரு புறம் திட்டமிட இருக்கிறார்கள். அது தொடர்பாக இந்த சிறப்பு பொதுக்குழுவில் விவாதிக்கப்படுகிறது. அடுத்து பரப்புரை பயணம், மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடக்கும்பொழுது மாவட்ட வாரியாக அதற்கான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மிக முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அந்த நேரத்தில் மாவட்ட அளவில் மாவட்ட நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு கட்சியை இன்னும் கட்டமைப்பு ரீதியாக வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற மிக முக்கிய பணியை தாவேகா தலைமை தீவிரப்படுத்த இருப்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக 28 துணை அணிகளை அறிவிப்போம், சில பொறுப்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தாவேகாக்கு இதுவரை தொண்டரணி என்ற பொறுப்பு எதுவும் இல்லாமல் இருந்தது. கரூர் துயரத்திற்கு பிறகு மாநில அளவில் தொண்டரணிக்கான அறிவிப்பும், மாவட்ட அளவில் அதற்கான பொறுப்புகளும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே தொண்டரணி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பொதுக்கூட்டம், விஜயினுடைய சுற்றுப்பயணம், இது போன்ற நேரங்களில் மாவட்ட அளவில் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் குறித்தும், அதே போன்று 2 நாட்கள் முன்னதாக மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி பொறுப்பாளர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு இவர்களுக்கான பணிகள் குறித்தும், கட்சியினுடைய கட்டமைப்பை இன்னும் வலுவாக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இதில் பேசுவார்கள். மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனைகளும் கேட்கப்பட்டு இதற்கான வியூகம் குறித்து விஜய் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதே போல விஜயினுடைய இந்த பேச்சின் நேரத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதும், கூட்டணி குறித்து தாவேகா எடுக்கக்கூடிய முடிவுகள் விஜய்க்கான அங்கீகாரம் அளித்து இந்த சிறப்பு பொதுக்குழு ஒப்புதல் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே விஜயினுடைய இந்த பேச்சும் சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தாவேகா எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திலகவி.